இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் கடந்த வருடம் ஏப்ரலில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் இந்தியர் பலர் கொல்லப்பட்டனர். இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் பதிலடி கொடுத்தது. அவர்களுக்கு பாகிஸ்தான் அரசு உதவுவதாக குற்றம் சாட்டியது. இதையடுத்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் பகிர்ந்தளிக்கும் சிந்து நதி நீர் பங்கீடு ஒப்பந்தத்தை மத்திய அரசு நிறுத்தி வைத்தது. நதிநீர் உரிமையை இந்தியாவே முழுமையாக பயன்படுத்த முடிவு செய்தது. அதன் ஒரு பகுதியாக காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் ஓடும் செனாப் நதியில் அணை கட்டி நீர் மின்சாரம் தயாரிக்கும் பழைய திட்டத்தை மத்திய அரசு மீண்டும் தூசு தட்டி எடுத்தது. சாவல்கோட் நீர்மின் திட்டம் என்ற பெயரில் இது ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் அரசால் முன்னெடுக்கப்பட்டது. இப்போது தேசிய மின்னீர் கழகம் இந்த திட்டத்தை 9 ஆண்டுகளுக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மொத்த திட்ட செலவு 31,380 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 1856 மெகாவாட் அளவுக்கு மின்சாரம் தயாரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. முதல் கட்ட பணிகள் 5,129 கோடி ரூபாய் செலவில் துவங்க உள்ளன. இதற்கான டெண்டர் கடந்த பிப்ரவரி 5 வெளியானது. மார்ச் 24 டெண்டர் திறக்கப்பட்டு ஒப்பந்ததாரர்கள் முடிவு செய்யப்படுவார்கள். பாகிஸ்தானுக்கு சிந்து, ஜீலம், செனாப் நதிகளிலிருந்து அதிக தண்ணீர் செல்கிறது. செனாப் நதியில் மேற்கொள்ளப்படும் சாவல்கோட் நீர்மின் திட்டம் முடிவடைந்தால் இந்தியாவுக்கு நீர் மின்சக்தியும் கூடுதல் தண்ணீரும் கிடைக்கும். பாகிஸ்தான் செல்லும் தண்ணீரின் அளவும் குறையும். செனாப் நதியை ஒட்டி அமைந்துள்ள பாகிஸ்தான் நகரங்கள் பொருளாதார ரீதியாக அடிவாங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.